நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காவலர்கள் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு பின்னர் அந்த நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்து வரும் மக்கள் காவல்துறையில் பணிபுரிந்தால் மனிதர்களுக்கு வரும் அத்தனை உணர்வுகளையும் கட்டிப்போட வேண்டுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். காவலர்கள் இப்படி நடனமாடிய ஒரே காரணத்திற்காக 2 காவல் ஆய்வாளர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காவலர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு ஆடி பாட வேண்டும் என்ற உணர்வு இருக்காதா? காக்கியை மாற்றினால் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டுமா அல்லது இதயத்தை தான் இரும்பாக்கி கொள்ள வேண்டுமா என்பதே ஆதங்கம். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் காவல் நிலையங்களிலும் பொங்கல் விழா நடைபெற்றது. பல்லாவரம், குரோம்பேட்டை காவல் நிலையங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடிய காவலர்கள் காவல் நிலையத்தில் வைத்து சினிமா பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். இது தொடர்பான வீடியோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் வலம் வந்தது. இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் பலரும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவலர்களுக்கும் மனம் உள்ளது, சந்தோஷமாக நடனமாடி மகிழட்டும் என கமெண்ட் செய்தனர். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பதே காவல்துறைதான். மற்ற துறைகளில் உள்ளவர்களை தாண்டி அவர்களுக்குத்தான் மன அழுத்தமும் பணி சுமையும் அதிகம் எனவும், அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு இது போன்ற கொண்டாட்டங்கள் அவசியமான ஒன்று எனவும் கருத்து தெரிவித்து வந்தனர். அந்த கருத்தை பலரும் ஆமோதிக்கவும் செய்தனர். இந்த நிலையில் இந்த வீடியோவை பார்த்த தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர்கள் இருவரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். பல்லாவரம் காவல் ஆய்வாளர் பழனிக்குமாரும் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் தயாளும் தங்கள் காவல் நிலையங்களில் நடனமாடிய காவலர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் பலரும் நடனமாடியதெல்லாம் பெரும் குற்றமா, காவலர்கள் நடனமாடக்கூடாது என சட்டம் ஏதாவது உள்ளதா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதோடு அவர்கள் காக்கி யூனிஃபார்மில் கூட இல்லை என கூறும் மக்கள் விழா காலங்களில் கூட பிள்ளை குட்டிகளோடு நேரம் செலவழிக்க முடியாமலும் வெயில் மழை பாராமலும் உழைக்கும் அவர்களுக்கு இது போன்ற கொண்டாட்டங்கள் தானே ஆறுதலாக இருக்க முடியும் எனவும் கூறி வருகின்றனர். காவல் ஆய்வாளர்கள் மீதான நடவடிக்கை மக்கள் மத்தியில் அதிருப்தியையே ஏற்படுத்தி இருக்கிறது. கொலை, கொள்ளை, ஊழல், வழிப்பறி, கஞ்சா விற்பனை என ஏகப்பட்ட குற்ற சம்பவங்களை செய்துவிட்டு சட்டத்தின் ஓட்டையில் இருந்து நைஸாக தப்பிக்கும் குற்றவாளிகள் மீது கூட இந்த அளவுக்கு நடவடிக்கை வேகமாக பாய்ந்ததில்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். இதற்கிடையே பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர்கள் இருவர் நடனமாடிய காவலர்கள் 20க்கும் மேற்பட்டோரை எச்சரித்து அவர்கள் மீதான நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.